ஒரே நேரத்தில் 5க்கு மேற்பட்ட விபத்து, 2 பேர் பலி, 15 பேர்கிட்ட படுகாயம். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தனால தப்பிக்க முடியுமா? போலீஸ்ட இருந்துனா தப்பிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை கையில கொஞ்சம் காசும், உடம்புல ஒரு நூலும், வாயில ஒரு மந்திரமும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்திட்டு இப்படி மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கேன் அந்த மலுமட்டி சங்கி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்ப கொஞ்சம் அப்டேட் அதிகமா கிடைச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சென்னை வானகரம் சிக்னல் பக்கத்துல பெரிய கோர விபத்தை ஏற்படுத்திட்டு, அதாவது இவனுக்கு ஏதோ மென்டல் பிரஷர் இருக்கான், இவன் வீட்டுல ஏதோ பிரச்சனையா, அதனால ஒரு பெரிய கோர விபத்தை ஏற்படுத்தி 15 பேர்கிட்ட படுகாயம், 2 பேர் உயிர் பலி, எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு பைத்தியக்கார பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானே. இவன் யாருன்னு பார்த்தோம்னா சாய் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றாங்க. திருவேற்காடை சேர்ந்த இந்த நாதாரி சங்கி நாய், இவங்க யாரும் தெரியல, ஹையஸ்ட் இன் சொசைட்டி மயிரப்பாரு பைத்தியம் மாதிரி நடிக்கிறேன். அதாவது இவன் ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திட்டான். உலகாரப்பைய சாய் ஸ்ரீனிவாசனோட அம்மா வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கு, என் பையனை விட்டுருங்க, 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொதுமக்கள் சொல்றாங்க, அந்த பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க வேணா கலெக்ட் பண்ணி 5 லட்சம் ரூபாய் தரோம், நீ உன் பையனை விட்டுட்டு கிளம்பு அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பொம்பளை இவங்கள்ட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு எங்க பேசணுமோ அங்க பேசியிருக்கு. அதாவது நடிச்சது எல்லாத்தையும் வச்சு இவனுக்கு எப்படியாவது பைத்தியக்கார பைய பட்டம் கட்டிட்டோம்னா போலீஸ் இவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகாது, இவனை எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு இந்த பொம்பளை என்ன பண்ணி இந்த மந்திரம் ஓதுற மலுமட்டி சங்கியோட அம்மா, இவங்க தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி ஆச்சு, இவங்க தான் பெரிய பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்களே. அதாவது போலீஸுக்கிட்டே ஒரு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு திராணி இருக்கு. காசை கொடுத்து பைத்தியக்கார பையன் இவனை வந்து பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. கொடுத்து ரெடி பண்ணிருப்பேன் நான் சொல்ல தேவை இருக்கிற இடத்துல தான் வேறங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவன் காம்காஸ்ட் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யறான். பாத்தியலா இங்க ஒருத்தர் ஒரு கோர விபத்தை ஏற்படுத்திட்டு 2 பேரை கொலையும் பண்ணிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்லி எஸ்கேப் ஆகுறான்னா போலீஸாலாம் டைரக்டா இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்லி அனுப்பி வைக்க முடியாது. யார் அந்த ஆர்டரை பாஸ் பண்ண முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சோ இங்க பணம் மட்டும் விளையாடல. அவன் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவ பூஜை பண்றவாளா கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா. இந்த நாய் பைத்தியக்கார பையல்ல பக்கா கிரிமினல் அப்படின்னு சிறையில அடைக்கிற வர இந்த நியூஸை வந்து ஆற போட்டுறாதீங்க. We have to say it with authority. Yes, அப்படிதான்.